ஆரம்பத்திலேருந்தே விநாயக் கதாபாத்திரம் ஒரு நெகட்டிவ் ஷேராக இருந்தாலும் கூட நம்ம பெர்ஸ்பெக்டிவில் படத்தை பார்க்க ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்தில் பைசாலை காப்பாற்றுறது, செட்டியாரோட பிளேஸில் பென் கேமரா வச்சு கண்காணிக்கிறது, அப்புறம் அந்த டீமை கண்காணிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது விநாயக் ஒரு அண்டர் கவர் போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாரோ அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணுது. ஸோ இதுதான் இந்த கேரக்டர் உள்ள குட் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதுக்கப்புறம் சுமந்தோட டீம் கிட்ட நானும் கொள்ளையடிக்கத்தான் அவங்க கூட பழகினேன் அப்படிங்கிறத சொல்லும் போதும், பணத்தை கொள்ளையடிக்கும் போதும், இன்ட்ரோல் பிளாக்ல சிரிக்கும் போதும், சுமந்தை செட்டியார்கிட்டேருந்து காப்பாற்றி சஞ்சனா முன்னாடி செட்டியாரை கீழே தள்ளி விடும் போதும் ஒரு ஈவிலாக பிஹேவ் பண்ணுவார் விநாயக். அதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்பட்டு கொள்ளையடித்த அந்த பணம் அவங்கக்கிட்டேருந்தே கொள்ளையடிக்கப்படும் போது ஒரு முழு டெவிலாக மாறுறாரு விநாயக். இந்த மூமெண்ட்ல இருந்து கடைசியாக பிருத்திவிராஜால் சுடப்படுற வரைக்கும் ஒரு டெவிலாவே வாழ்ந்திருப்பார் விநாயக். குறிப்பாக செட்டியாரோட ஆளுங்களோட ஒரு ஷூட் அவுட் நடக்கிறப்போ அவங்களோட ஆளுங்களை எரித்து அவங்களுக்கு நடுவில் நின்றுக்கிட்டு அவரோட சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அதுதான் ஒரு டெவிலோட உச்சம். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் பிரவீன் கிட்ட பேசுகிற அந்த டைம் வரும்படியும் ஈவிலாக மாறிடுவார். சிம்பிளாக சொல்லணும்னா சஞ்சனா கிட்ட இருக்கும்போது விநாயக்கோட ஸ்மைல் குட், இன்டர்வல் பிளாக்ல அவரோட ஸ்மைல் ஈவில், செட்டியாரோட ஆளுங்களெல்லாம் எரிச்சிட்டு நடுவில் நின்று சிரிக்கும்போது அவரோட ஸ்மைல் டெவில், கடைசியாக பிருத்வி கூட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சிரிக்கிற ஸ்மைல் மறுபடியும் ஈவில். ஸோ இதுதான் விநாயக்கோட கேரக்டர் ஸ்கெட்ச்.